ஹே காய்ஸ், வெல்கம் டு வெயிட் லாஸ் டைரி. பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்சுக்கு ஃபுல் மீல்ஸாக எடுக்கக்கூடிய சாலட் பண்ணலாம் வாங்க. இதுக்கு நான் ஹார்ஸ் கிராம் முளைக்கட்டி வேக வைத்த கொள்ளு எடுத்திருக்கேன். எப்போவும் கொள்ளு சாலட் பண்ண போகிறேன் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த கொள்ளு எடுத்து குக்கரில் வச்சு 2 கிளாஸ் தண்ணி விட்டு 5 விசில் விட்டு இறக்கிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் காஃபி டீக்கு பதில் இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை தான் நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் சால்ட் சேர்த்து எடுத்துப்பேன். இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் அந்த சாலட் எப்போ வேணுமோ அப்போ பண்ணிப்பேன். அந்த மாதிரி இந்த சாலட் கூட நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும்போது நான் என்ன எடுத்துப்பேன், லஞ்சுக்கு எடுக்கும்போது என்ன எடுப்பேன்றதெல்லாம் வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து முளைக்கட்டி வேக வைத்த கொள்ளு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அது கூட பீட்ரூட், வெள்ளரிக்காய், கேரட், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ், 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், திட்டமாக சால்ட்டு, ஒரு கையளவு வறுத்த வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் ஃபைனலி சாட் மசாலா. இதெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு புரட்டு அப்படி ஒரு புரட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான சாலட் கிடச்சிரும். இது வந்து ரொம்ப தீவிரமாக டயட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் மீல்ஸாக இதையே கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இது கூட ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு எக்கு இல்லைனா ஒரு ப்ரௌன் ப்ரெட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸாக இருந்தால் ஒரு பனானா, கோவா, அவகடோ, அப்புறம் மெலனு, வாட்டர் மெலனு, பப்பாயா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து இந்த சாலட் சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு வயிறு பாதி நிறைஞ்சிடும். அது கூட 2-3 ஸ்பூன் ரைஸ் வச்சு சாம்பார் சாதம், ரச சாதம் ஏதோ ஒன்று, அது கூட நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பொரியல் வகை, அப்படி இல்லைன்னா எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், பன்னீர் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கொஞ்சமான குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டமக் வந்து ஃபில் ஆகிடும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக டயட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். பாய்.